ஹாய் வியூவர்ஸ், பிரீத்திகா 786 சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இன்னைக்கு வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் வட் சாவித்ரி பூஜையின் வரலாறு கதையை பற்றி பார்க்க போகிறோம். வட் சாவித்ரி பூஜை என்பது மகாபாரதத்தில் வரும் சாவித்ரி மற்றும் சத்யவான் கதையை அடிப்படையாக கொண்டது. சாவித்ரி ஒரு மிகுந்த பக்தியுள்ள தன்மையான மனைவி. அவள் கணவர் சத்யவான் திருமணத்துக்கு 1 வருடத்திற்குள் இறந்து விடுவார் என்று முன்கூட்டியே கணிக்கப்பட்டிருந்தது. அந்த நாளில் சத்யவானுடன் காட்டுக்கு சென்ற சாவித்ரி அவர் அரச மரத்தின் கீழ் உயிரிழக்கும் தருணத்தில் யமதர்மராஜா அவரின் ஆன்மாவை அழைத்து செல்ல வருகிறார். சாவித்ரி தனது அறிவும் துணிச்சலும் பக்தியும் கொண்டு யமனை ஈர்க்கிறாள். யமன் சாவித்ரிக்கு ஆசீர்வாதம் அளிக்க சாவித்ரி முதலில் தனது மாமியார் மாமனாரின் நலன், பிறகு தன் சந்ததியின் நலன், அதன் பின் தனது கணவரின் உயிரையும் கேட்கிறாள். இவை அனைத்தையும் வழங்க சத்யவான் மீண்டும் உயிர் பெறுகிறார். இந்த கதை ஒரு திருமணமான பெண்ணின் பக்தி, துணிச்சல் மற்றும் உறுதியின் பிரதிநிதியாகும். வட் சாவித்ரி பூஜை வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கொண்டாடப்படுகிறது. இதை ஜேஷ்டா மாதம் பூர்ணிமா நாள் என்று வட மாநிலங்களில் கூறப்படுகிறது. பெண்கள் தங்கள் கணவரின் நலன் மற்றும் ஆயுள் மேம்பட உபவாசம் இருந்து வழிபாடு செய்வார்கள். அவர்கள் மணப்பெண் போல் அலங்கரித்து பூஜை பொருட்களுடன் அரச மரத்திற்கு பஞ்சப்படலை நூலை சுற்றி பிரதட்சணை செய்து மரத்திற்கும் தெய்வங்களுக்கும் தண்ணீர், பூக்கள், அரிசி, பழங்கள் வைத்து வட் சாவித்ரி கதையை வாசித்து அல்லது கேட்டு சாவித்ரி மற்றும் சத்யவானுக்காக ஸ்லோகங்கள் மற்றும் பாடல்கள் பாடுவார்கள். பூஜையின் பிறகு உபவாசம் முடித்து பிரசாதம் பகிரப்படும். இந்த பூஜை ஒரு மனைவியின் நம்பிக்கையும் பக்தியும் திருமணத்தின் தூய்மையும் கொண்டாடப்படும் ஒரு விழா ஆகும். வட் சாவித்ரி விரதத்தன்று காலை முதல் இரவு வரை விரதம் இருக்க வேண்டும். அரச மரத்தை வழிபட பிறகு மாலை நேரத்தில் பெண்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்வார்கள். இந்த விரதத்தன்று பெண்கள் சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துவது சிறப்பு. வீட்டு பூஜை அறையில் மஞ்சள், குங்குமம், இனிப்பு, அட்சதை ஆகியவற்றை படைத்து விளக்கேற்றி கடவுளை வழிபாடு செய்து அரச மரத்திற்கு பருத்து நூல் கொண்டு 7 முறை சுற்றி வந்து ரட்சை கட்ட வேண்டும். பிறகு சத்யவான் சாவித்ரியின் கதையை கேட்பது சிறப்பு. இந்த முறையில் வழிபாடு செய்தால் கணவரின் நீண்ட ஆயுளும் வீட்டில் செல்வ வளம் பெருகும், தீர்க்க சுமங்கலி வளமும் கிடைக்கும். அமாவாசையுடன் சேர்ந்து வரும் விரத நாள் என்பதால் இன்றைய தினம் செய்யப்படும் வழிபாடுகளால் மனமகிழ்ந்து முன்னோர்களும் ஆசிகளை வழங்குவார்கள் என்பது ஐதீகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.